ரொம்ப ஹைலி ஜட்ஜ்மெண்டல் அண்ட் ஒப்பீனியனேட்டட் பர்சனா நீங்கள் இந்த வீடியோ ஒரு நிமிஷம் கேளுங்க. திங்க் லைக் அ மாங்க் புக்கில் என்னோட ஃபேவரட் ஸ்டோரி இது. ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்களாம். அண்ணன் ஒரு அழகாக ஒரு குதிரை ஒன்று வளர்த்துனாராம். அந்த குதிரை ஒரு நாள் திடீர்னு ஓடி போயிடுச்சான். உடனே தம்பி ரெண்டு, ஐயோ என்னது ஒரு நன்றி இல்லாத குதிரை ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அண்ணா சொன்னாங்களா அதுக்கு, குட் ஆர் பேட் ஹூ நோஸ் அப்படின்னு. ஒரு வாரத்தில் அந்த குதிரை திருப்பி அவங்க வீட்டுக்கே திருப்பி அவங்க இன்னொரு பெண் குதிரையோட வந்துச்சான். அண்ணா சூப்பர் அண்ணா, நீங்கள் ரொம்ப லக்கி பாருங்க, உங்களுக்கு இப்போ 1க்கு 2 குதிரை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாராம். திருப்பி அதுக்கு அவங்க அண்ணா ரெண்டு, குட் ஆர் பேட் ஹூ நோஸ் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு அந்த பெண் குதிரையை அவங்க பையன் ஆசையாக போய் தொட்டு பார்க்கல, தள்ளி விட்டு அந்த பையன் மேலேருந்து கீழே விழுந்துட்டானாம். அதனால காலில் அடிபட்டுருச்சு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. உடனே அவங்க தம்பி ரெண்டு, சரியான ஒரு பேட்ல குதிரையை கூட்டிட்டு வந்துட்டோன்னா பாருங்க பையன் காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அதுக்கு அண்ணா ரெண்டு, குட் ஆர் பேட் ஹூ நோஸ் அப்படின்னு சொன்னாராம். ஒரு 2 வாரம் கழிச்சு என்னாச்சா, மிலிட்ரியில ஒரு போர் நடக்குது, பசங்களை எல்லாத்தையும் சின்ன பசங்க எல்லாத்தையும் போருக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லையில இந்த பையனுக்கு காலில் அடிபட்டு இருந்ததுனால அவங்க வேணான்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு போயிட்டாங்களாம். உடனே அவங்க தம்பி ரெண்டு, சூப்பர் அண்ணா, அன்னைக்கு இந்த விழுந்ததுனாலதான், அந்த குதிரையிலேருந்து விழுந்ததுனாலதான் இன்னைக்கு நல்லவேளை நம்ம பையன் போருக்கு போல, இல்லாட்டி உயிர் போயிருக்கோம்ல அங்க போனா அப்படின்னு சொன்னாராம். திருப்பி அதுக்கு அந்த அண்ணா ரெண்டு, குட் ஆர் பேட் ஹூ நோஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் வச்சுட்டே இருந்தோம்னா, நம்மளுக்கு அந்த பிக் பிக்சர் என்னன்னு தெரியாத வரைக்கும் நம்ம இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிகிட்டே இருந்தோம்னா, ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் அஸ் லாங் வே. ஒரு விஷயத்துக்கும் போச்சா அப்படிங்கிறதும், நல்ல விஷயம் நடக்கல சூப்பர் அப்படிங்கிறதும், கெட்ட விஷயம் நடக்கல சை அப்படிங்கிறதும், இதுக்கு பதிலாக ரொம்ப நியூட்ரலாக குட் ஆர் பேட் ஹூ நோஸ், நல்லதோ கெட்டதோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு ஃபுல் பிக்சர் கிடைக்காத வரைக்கும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா, நம்ம ஒரு ஹைலி ஒப்பீனியனேட்டட் பர்சன்லேருந்து கொஞ்சம் நான் ஜட்ஜ்மெண்டலாகவும் ஓப்பன் மைண்டட் பர்சனாகவும் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.